சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்குமான தண்டனை விவரம் வரும் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி மீண்டும் ஒத்திவைத்துள்ளார். வழக்கு விவரம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்கள் ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கவில்லை என கூறி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தாக்கியதில் படுகாயமடைந்தனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அப்போதைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 போலீசாரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் முழு விசாரணையும் முடிந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. கைதான 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும், தண்டனை குறித்து சிபிஐ மற்றும் மாநில அரசு தங்களது நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் இந்த வழக்கு கடந்த மார்ச் 30ஆம் தேதியன்று விசாரணைக்கு வந்தபொழுது மத்திய மாநில அரசுகள் முறையாக அறிக்கை தாக்கல் செய்யாமல் அவகாசம் கோரின. இதனால் இந்த வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் நீதிபதி ஒத்திவைத்தார். அதன்படி இந்த வழக்கு நீதிபதி முத்துக்குமரன் முன் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட காவலர்கள் 9 பேரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் இவர்களுக்கு எவ்வளவு தண்டனை வழங்கலாம் என்ற பரிந்துரையை மாநில அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தரப்பில் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட 9 பேரிடமும் தனித்தனியாக அவர்களது கருத்தை நீதிபதி கேட்டறிந்தார். அப்பொழுது குற்றவாளிகள் 9 பேரும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் தாக்கவில்லை, எதிர்பாராத விதமாக நடந்த உயிரிழப்பு, எங்கள் குடும்ப நலன், பெற்றோர் நலன் கருதி குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி ஒவ்வொருவரின் குடும்ப சூழல், குடும்ப சொத்து, அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியம், கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை தனித்தனியாக கேட்டு பதிவு செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 9 பேரின் தரப்பு வழக்கறிஞர்கள் தனித்தனியாக வாதிட்டனர். இது அரிதினும் அரிதான வழக்கு இல்லை, தூக்கு தண்டனை என்பது தீர்வாகாது, அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்ற வகையில்தான் தண்டனை இருக்க வேண்டும். ஒருவன் திருந்தவே மாட்டான், இந்த உலகில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன் என்ற முடிவுக்கு வரும்பொழுதுதான் தூக்கு தண்டனை அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும். எனவே தண்டனையை குறைத்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் விஜயன் வாதிடுகையில் இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். நேரடி கண்ணுற்ற சாட்சிகள் உட்பட பல்வேறு அறிவியல் பூர்வமான சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும், அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தியதால் ஒட்டுமொத்த சமுதாயமே அதிர்ச்சி அடைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி நீதிபதி முன் ஆஜராகி கண்ணீர் மல்க முறையீடு செய்தார். எந்த தவறும் செய்யாத எனது கணவரையும் மகனையும் காவல் நிலையத்தில் வைத்து அடித்தே கொலை செய்து விட்டார்கள். தனது கணவர் மற்றும் மகன் மீது இதற்கு முன் எந்த ஒரு சிறு வழக்கு கூட கிடையாது. இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. எனவே உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க முறையீடு செய்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி வருகின்ற 6ஆம் தேதி இந்த வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார்.